பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதமான வசனங்களை சொல்லும் பொழுது சந்தோஷமாக உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மளுடைய மனசு ஆண்டவர் சில கடினமான காரியங்களை குறித்து பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பாகற்காய் சாப்பிட்டது போல் இருக்குது. அப்படி தானே? ஆனால் இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்போடு ஒரு கடித்து கொள்கிற வார்த்தையை குறித்து உங்களோடு பேசுகிறார். பிரசங்கி 2:26, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. ஆமாங்க, ஒரு மனிதன் நல்லவனாய் இந்த உலகத்தில் வாழும் பொழுது, ஆண்டவரின் பார்வைக்கு நல்லவனாய் வாழும் பொழுது ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் ஒருவன் பாவம் செய்து ஆண்டவரின் பார்வைக்கு பாவம் செய்கிறவனாய் கெட்டவனாய் வாழும் பொழுது அவனுக்கு இருக்கிற அந்த பாவத்தினுடைய பிரச்சனைகள் மட்டுமல்லாது இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் அவனை வந்தடைகிறது. அப்படி இருக்கும்போது நல்லவன் மட்டும் நல்லா இருக்கான், பாவி எப்பொழுதும் பாவியாகவே அப்போ இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. உணர்வடையும் பொழுது விடுதலை கிடைக்கும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா, ஐயோ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செய்தது பாவம் அப்படின்னு எப்பொழுது நீங்கள் மனசார உணர்வடைகிறீங்களோ அந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆனால் பாவத்தை செய்துக்கிட்டு நான் ஒன்றும் பாவி கிடையாது, இது நான் வேணும்னு செய்யலை, அந்த சூழ்நிலை இதை செய்தேன், இப்படிப்பட்ட நிலைமையில் இதை செய்தேன்னு அதை குறித்து சாக்கு போக்கு சொல்லி பாவத்தின் மீது இன்னும் திரும்ப திரும்ப பாவங்களை செய்து செய்து துணிகரமாக இருக்கிறவர்களை குறித்து இந்த வேதாகமம் சொல்லியிருக்கு. எனவே ஒருவேளை நீங்கள் அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு பாவத்தை செய்கிறதா இருந்தால் இன்றைக்கே ஆண்டவரிடம் ஒப்புரவாகுங்க. ஒருவேளை ஆண்டவருடைய பார்வையில் நல்ல காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் bless you.